வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனே நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி நீங்களே செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ, கான்ட்ராஸ்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி அந்த பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு -25 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஷேடோ இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை வந்து லைட்டாக அந்த மியூசிக் பிளேயர் வந்து ஜூம் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி சைடில் வந்து கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பிரைட்னஸை வந்து லைட்டாக இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயே அதே ஃபோட்டோஸை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பிளர் எஃபெக்ட்டுக்கு வந்து என்ன ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிங்களோ சேம் அதே ஃபோட்டோவை இப்போ எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மாஸ்க்குன்னு இருக்கும் ரைட் சைடு, அதை எனபிள் பண்ணிட்டு அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணி அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு இப்போ ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே சர்க்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். நான் எப்படி கிராப் பண்ணுறேன்றதை பார்த்துட்டு ஸோ கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த கிராப் பண்ண வீடியோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அது அந்த சர்க்கிளில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் இமேஜின்னு வந்து கொடுத்துருவேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி மூலையில் நம்ம இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலரை வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் அதை வந்து செட் பண்ணிட்டு அந்த லைட் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த லைட் இமேஜ் கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே வந்து எகைன் வந்து இப்போ நான் எகைன் இந்த இடத்துல செட் பண்ணுற மாதிரி இங்கேயே செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பார் அந்த வீடியோவும் கொடுத்துருவேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், வீடியோ வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக வந்து லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இதுவரையும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு
அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.